நான் தான் உங்கள் அருள்பிரதி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு தலையில் வந்திருந்த புண்ணு வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை, எக்ஸ்ட்ரா தான் 2-3 புள்ளி வந்திருக்கு. அதனால ஒருத்தவங்க வந்து மருந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல, இந்த முள்ளு செடியில் உள்ள பச்சை இலையை பிடுங்கி நல்லா அம்மியில் அரைச்சி தம்பிக்கு பூசிட்டு 1 மணி நேரம் கழிச்சு அவனை குளிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு நல்லதோ கெட்டதோ யோசிக்கிறது கூட டைம் இல்லை. ஏன்னா என் பிள்ளை தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டே இருக்கு. அதனால பெரியவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கலாம், அந்த தலையில் உள்ள புண்ணு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மருந்தை உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து. இதை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பிடிங்கி தந்தாங்க. அடுத்து நானும் பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லி தம்பி பிடிங்கிட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவன் சொல்லும் போது மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா, அரைச்சி என் மண்டையில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் மருந்து எவ்வளோத்துக்குள்ள அவனுக்கு போட்டுகிட்டே இருக்கோமோ அவன் மைண்டில் பதிஞ்சே போயிட்டு அவன் என்கிட்ட நேற்று கேட்குறான், அம்மா எனக்கு முடி வளராதனால தான் நீங்கள் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கீங்களா, அம்மா எனக்கு சீக்கிரமாக முடி வளர்ந்துருமா, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க அப்படிங்க. அவன் சொல்லும் போது எனக்கு அழுவையாக வந்துருச்சு. என் பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு ஏதோ செய்யுது, அதனால அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றி நம்மளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க, ஏதாவது மருந்து போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே மருந்து போட மறந்தாலும் எம்மா எனக்கு மருந்து போட்டு விடுங்கம்மான்னு கேட்குறான். அவன் வாயை பார்த்தாலே எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. மருந்து போட்டு விடுங்கம்மான்னு அவன் கேட்கறதுக்குள்ள முன்னாடியே மருந்து போடணும்னு சொல்லி இப்போல்லாம் நான் சீக்கிரமாகவே அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அவன் சொல்கிறது வந்து என்னால் தாங்கவே முடியல. அப்புறம் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தோம். அங்கே டானிக் எல்லாமே தந்திருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க அடிக்கடி வேறு ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, ஒரு இடத்துல பாருங்கன்னு. எனக்கு என்ன செய்யனே தெரியல. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே இருக்கீங்க, கஷ்டமாக இருக்கு. எங்கேயாவது பார்த்து சீக்கிரம் சரியாயிராதான்னு தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம பிள்ளைக்கு ஒன்று நம்ம தானே போய் பார்க்கணும். அப்புறம் எங்கள் அத்தை மருந்து போட்டு விட்றாங்க. அவன் எங்கள் அத்தை சொல்கிறத எப்படி சொல்கிறான்னு பாருங்க நீங்களே. நீர் படைச்சது இதோட சரி ஆயிடணும், சரி ஆயிடும், நான் நம்புறேன். நன்றி. என் பையன் எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறான்னு பார்த்தீங்களா நீங்கள். எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதை விட அவனுக்கு மிச்சமாக ஆசை இருக்குது, சீக்கிரமாக அந்த புண்ணு சரியாகணும்னு சொல்லிட்டு. ஒன்றுமே தெரியாது, ஆனால் நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக சரியாயிட்டுனா கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கான். மருந்து போடவும் ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிட்டான். ஒரு 1 மணி நேரம் தூங்கினான். அதுக்கப்புறம் வந்து நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டிடலான்னு குளிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கணும், சரியாகலைன்னா நாளைக்கு திரும்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். நாளைக்கு வரும். இன்னைக்கு இந்த வீடியோ தான். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போயிட்டு வரேன்.